ஜானகி, ஜானகி, ஜானகி. வாங்க. என்னாச்சு? திடுதப்புன்னு போன் பண்ணி வாங்கன்னு சொன்னே, எனக்கு உயிரே இல்ல. என்னமா ஆச்சு? ஏண்டா இப்ப என்ன ஆச்சுன்னு உடனே அவ போன போட்டோனே வேலையை விட்டுட்டு வந்திருக்க நீ. தோட்டத்தை போய் பாக்குறது இல்லையா? இங்க பாருங்க, இதுக்கு மேலையும் நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா நீங்க இப்பயே முடிவு பண்ணுங்க. நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா? என்னடி என்ன இப்ப என்னத்த சொல்லிட்டேன்னு நீ அப்படியே தங்குதுக்கு ஆடிக்கிட்டு கிடக்குறவ? எதுக்குமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே உடம்பு முடியல தானே? என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன ஆச்சுன்னு உங்க அம்மா கிட்டே கேளுங்க. என்னமா ஆச்சு? ஏடா எந்த வீட்டுக்கு போனாலும் விருந்தோ மருந்தோ 3 நாள் இருந்தமா வேலையை முடிச்சோன்னே கிளம்பணுமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு வார கணக்கா இருந்தா என்ன அர்த்தம்? அதான் சொன்னேன், விருந்தோ மருந்தோ 3 நாள் போங்கன்னு அவங்க அம்மாவை உடனே பிடிச்சுக்கிட்டு ஆடுறாளே. ஏன் எங்க அம்மாவை நீங்க அதை மட்டும் தான் சொன்னீங்களா? ஏன் வேற எதுவும் சொல்லலையா? என்னம்மா சொன்னீங்க அவங்கள? நான் என்ன பொய்யவா சொன்னேன்? ஊர்ல உள்ளவங்க சொன்னாங்க, அதைத்தான் சொன்னேன். அதுக்கு போய் இந்த ஆட்டம் கட்டுறாங்க. ஊருக்காரவங்க என்ன வேணாலும் பேசட்டும், வாய் இருக்குன்றதுக்காக நாக்குல நரம்புலன்னா 1000 பேசுவாங்க. அதுக்குன்னு நீங்க எப்படி அதை பேசலாம்? அத்தாடி, இது என்னடா புது கூத்தா இருக்கு? ஊர்ல உள்ளவங்களா பேசலாமா? ஒன்னு எடுத்து சம்பந்தி இதை பேசுனா தப்பா? ஷோ, அப்படி என்னதான் சொன்னாங்க சொல்லுங்களே. 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி கேட்டா நான் என்னதான் சொல்றது? உங்க அம்மா கிட்டே கேளுங்க என்ன சொன்னாங்கன்னு. அதை வேற நான் என் வாயில சொல்லணுமா? என்னமா சொன்னீங்க? தம்பி விடுங்கப்பா, என்னால எதுக்கு இந்த வீட்டுல பிரச்சனை? நானே விடுஞ்சோனே கிளம்பி போயிடுறேன்ப்பா. அத்தை, நீங்க வேற அத்தை, கம்முனு இருங்க அத்தை. என்னமா சொன்னீங்க? நான் ஒன்னும் போய் சொல்லடா. இவங்க அப்பையும் அப்ப பார்த்தாலும் பொண்டாட்டியை வீட்டுல விட்டுவிட்டு வேலை இருக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டும் போறாரு. அங்கிட்டு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதைத்தான் சொன்னேன். அதுக்கு போய் உன் பொண்டாட்டி இந்த கத்துறா. வாயா இல்ல காவாயா? என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் ஒரு பொண்ணு தானே, இந்த மாதிரியா பேசுவீங்க? இப்ப என்னடா ஆடிக்கிட்டு கிடக்குறவ? இப்ப என்ன ஆகி போச்சு? நான் சொன்னேன், என்ன பூமி முடிஞ்சு போச்சா? இல்ல இந்த உலகமே அழிஞ்சு போச்சா? ஒண்ணும் இல்லல்ல. என்னமோ கத்துறான் பார்த்தா, அவ என்னமோ தங்குன்னு ஆடுறா. இதுல இவன் வேற. மனசாட்சி இருக்க யாருமே இப்படி பேச மாட்டாங்கங்க. எங்க அப்பா கல்யாணத்துக்கு எவ்வளவு செஞ்சாரு, கேட்கறதுக்கு மீறியும் செஞ்சாருல. இப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? என் குடும்ப கஷ்டம் என்ன? 4 பேர் முன்னாடி வாழணும்னு எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்கு என்னங்க தெரியும்? ஏமா, நான் அப்பா இல்லாத பையன். சின்ன வயசுல இருந்து என்ன நீங்க தான் வளர்த்தீங்க. யாராவது உங்களை ஒரு சுடுசொல் சொன்னாலும் நீங்க தாங்குவீங்களா? சொல்லுங்க பாப்போம். யாரு ஊர்க்காரன் எவனாவது என்ன பத்தி பேசுறான்னு வச்சுக்க, கிழிச்சு கேப்ப நட்டு போடுவேன். எவன் கேட்டையாவது தைரியம் இருக்கு என்கிட்ட பேசுறதுக்கு? ஆஞ்சு போடுவேன், ஆஞ்சு. உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாமா? புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உடம்பு முடியலன்னோனையும் அவங்க வீடு வாசலெல்லாம் விட்டு வந்திருக்காங்க. இப்படி பேசுனீங்கன்னா எப்படி? என்னங்க அவங்க கிட்ட கண்ணே மணியன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்பயே முடிவு சொல்லுங்க. உங்களுக்கு நான் முக்கியமா, உங்க அம்மா முக்கியமா? இப்பயே நான் எங்க அம்மா கூட கிளம்பி போறேன். ஜானகி, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? விடுமா, அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, விடு. நீ காதுல வாங்கிக்காத. அத்தை, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. ஐயோ மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க மாப்பிள்ள. இங்க பாருங்க, இப்போ உங்க அம்மா முக்கியமா, நான் முக்கியமா? எனக்கு நீங்க 2 பேரும் முக்கியம்தான். 2 பேரும் வாய் அடக்குனீங்கனாலே குடும்பமா இருக்கும். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்ட எப்படி குடும்பமா இருக்கும்? அவ்வளவுதானே? அவ்வளவுதானங்க, அவ்வளவுதாண்டி. இதுல இருந்தே தெரியல, என் பையனுக்கு நான் தான் எல்லாமே. புரிஞ்சிருச்சுங்க, தெளிவாவும் தெரிஞ்சிருச்சு. அம்மா, உன் துணிமணி எல்லாம் எடுத்து வை. விடியிற பொழுது நம்ம வீட்டுல தான் விடியணும். ஜானகி, என்னவே பண்ணிட்டு இருக்க? கம்முனு இரு. வீட்டுல ஒருத்தராவது விட்டு கொடுத்து போகணும். அவங்க வாய் பேசுறாங்கன்னா நீ கண்டுக்காம இரு. அவங்கள பத்தி தான் நமக்கே தெரியும்ல. என்னைய நீ பொறுமையா இருங்கன்னு சொல்லுவ. இப்ப நீயே இப்படி பண்ண எப்படி? இங்க பாருங்க, உங்களுக்கு வேணா சூடு சொரணை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசின இடத்துல என்னால இருக்க முடியாது. அப்படியாமா? இப்பயும் அவன் பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்பு. இங்க யாரு கூட இரு வையின்னு இங்க தாங்கிக்கிட்டு இல்ல. இங்க இருக்கிற அளவுக்கு நானும் ஒண்ணு கேவலமானவ கிடையாது. மா, பையடுமா போவான். ஜானகி, உன் குடும்பண்டி, பேசாம அமைதியா இருடி. மா, சொல்றத கேளு, போ. விடுடா, போனா போயிட்டு போற. என்னமோ இவதான் சீமையில் இல்லாத சிங்காரி மாதிரி ஆடணும் அப்படியே. வாய மூடுங்கம்மா. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரனே, வீட்டுல வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்கண்ணே. கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடுங்கண்ணே பணியாரத்தை. இருங்கப்பா, வேகணும் இல்ல? வேகாம அப்படியே நான் எடுத்து கொடுக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். வேகணும், கொஞ்ச நேரம் பொறுங்க. இல்லண்ணே, வீட்டுல போன் அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க அப்பா கொஞ்சம் டேஞ்சர் பாத்தி, அதுக்குதான். பொறுங்க, வாங்கிட்டு போலாம். அப்படி இல்லையா, ரைஸ் எதுவும் போடுறேன், அதை வேணா வாங்கிட்டு போங்க. காசு தான் வாங்க மாட்டோமா? அண்ணே, கொஞ்சம் வேகமா மட்டும் சுட்டு கொடுங்கண்ணே. பொறுங்கப்பா, ஒவ்வொருத்தருக்காக தான் தர முடியும். ஒரு ஆள் வச்சுக்கிட்டு நான் இங்கிட்டு திரும்பிக்கிட்டா இருக்க முடியும்? ரைஸை போட்டு முடிச்சோடனே தான் அதை பண்ணுவேன். கொஞ்ச நேரம் இருங்க.
என்னத்த சொல்றது, வீட்டுல அவர் கத்துவாரு, வெளியே வந்தா பாக்குறவங்களா கத்துறாங்க. என்ன பண்ண? எம்மாடி நீ இறங்கி ரைஸை வாங்கிட்டு நான் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். கூட்டமா இருக்குப்பா, லேட் ஆகுமோ என்னவோ. உங்க அம்மாவை தான் வீட்டில் சமைன்னு சொன்னா உடம்பு வலிக்குது, அது பண்ணுது இது பண்ணுதுன்றா. அப்புறம் என்ன பண்றது, நின்று தான் வாங்கி ஆகணும். இதுக்கு மேலே அங்கிட்டு கடைங்களும் இல்லை. அதனால கொஞ்சம் பார்த்து நின்று வாங்கிட்டு வாமா. நான் அப்படியே போய் மாத்திரையை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா, சரி நீங்க போயிட்டு வாங்க. அண்ணே ஒரு 3 ரைஸ் பார்சல்ண்ணே. சிக்கன் ரைஸ் எக் ரைஸ்ண்ணே. எதுண்ணே? 3 சிக்கன் ரைஸ் போட்டுருங்க. கொஞ்சம் லேட் ஆகும், இருங்க வாங்கிக்கலாம். சரிண்ணே, நான் அந்த மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். பொண்ணு நிற்குது, பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. சரிங்கண்ணே சரிங்கண்ணே, வாங்கிக்கலண்ணே, போயிட்டு வாங்க. பா கொஞ்சம் நவுந்துக்கப்பா. சரிங்கண்ணே. கடையில பார்த்தா ஊருப்பட்ட பேரு, வீட்டுல யாரும் சமைக்கிறதே இல்ல போல இருக்கே இப்பெல்லாம். அட இந்த பொண்ணா? சரி போய் பேசி கொடுப்போம், டைம் பாஸ் ஆகணும்ல நமக்கும். நீங்களா? நானே தான். என்ன மேடம், வீட்டுல சமையல்லாம் செய்யலையா? பாருங்க, சும்மா நக்கல் பேச்சு பேசிட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு போனா போகுது, கீழே விழுகிறவரை காப்பாத்துவோமேன்னு காப்பாத்துனா சும்மா வேணும்னே பின்னாடி வந்து நக்கல் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு நான் தூக்கி இருக்கவே மாட்டேன். என்ன மேடம் இப்படி கோவப்படுறீங்க? ஏதோ சும்மா விளையாட்டுக்கு. இன்னும் நான் வேற பணியான்னு சொல்லியிருக்கேன், டைம் ஆகும் போல இருக்கு. அதான் 2 பேரும் அப்படியே பேச்சு கொடுப்போம் பேசுவோம்னு பார்த்தேன். இப்படி கோவப்படுறீங்களே. என்னதான் இருந்தாலும் முதல்ல தான் உங்களை எனக்கு தெரியாது, என்ன உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்போ நான் உங்க எதிர்த்த வீட்டுக்கு வரப்போறேன். அதனால பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்னா புது ஊரு, புது மனுஷங்க, எல்லாரும் எப்படி என்னன்னு வேற தெரியாதுல்ல. அதனால அப்படி சும்மா பேச்சு கொடுத்தேன். இப்படி கோவப்படுறீங்களே. ஏன் இங்க நான் மட்டும் தான் இருக்கேனா? இங்க மத்தவங்க யாருமே இல்லையா? அவங்க கிட்ட எல்லாம் பேச்சு கொடுத்தா குறைஞ்சிருவீங்களா? பரவாயில்ல, கோவப்பட்டா கூட அழகா தான் இருக்கீங்க. பட் என்ன முடிதான் கம்மியா இருக்கு, கொஞ்சம் நீளமா வளர்த்துருக்கலாம். ரொம்ப டூ மச்சா பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னங்க நீங்க கொஞ்சம் கூட சிரிச்சே பேச மாட்டேங்கிறீங்க, மனசு ரொம்ப வலிக்குதுல. அங்க அடுப்பு எரியுது, எடுத்து அப்படியே உள்ள விட்டு சொருகிருவேன். போங்க அங்கிட்டு. நிக்கட்டுமா போகட்டுமா சோலைவன கிளியே, சோலைவன கிளியே. நக்கலா? என்னங்க பாட்டு கூட பாட வர மாட்டேங்கிறீங்க? நான் என்ன உங்களை நினைச்சா பாடுனேன்? எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, உங்க அப்பா மட்டும் இல்ல, எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்புறம் அவ்வளவுதான். ஷோ, கடுப்பேத்தாம அந்த சைடு போறீங்களா? கடுப்பு அடுப்பு பக்கத்துல. ஐயோ, என்ன இப்படி? ச்சீ, என்னன்னே தெரியல, இந்த பொண்ணை பார்த்தா மட்டும் சும்மா வம்பளுக்குன்னே தோணிட்டு இருக்கு. எங்க இருந்து தான் நமக்குன்னு வருவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. உங்க பேர் மட்டும் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. செருப்பு. அட கடவுளே, என்னங்க இவ்வளவு அழகா படைச்ச உங்க அப்பாவுக்கு பேர் ஒழுங்கா வைக்க தெரியலையே. செருப்புன்னு வச்சிருக்காரு. நாளை பின்ன எங்கிட்டாவது பார்த்தா செருப்புனா கூப்பிட முடியும்? ஏங்க நான் வேணா உங்களுக்கு அழகான பேர் வைக்கட்டுமா? நான் வேணா இப்ப இங்க இருக்க கூட்டத்தையே கூப்பிடட்டுமா? அப்படி அன்பா சொல்லிட்டு போங்க. ஏன் கோவப்படுறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? ஆத்தாடியாத்தா, இது வாயா இல்ல வேற ஏதாவதானே தெரியலையே. என்ன பேச்சு! அப்பா, நினைச்சு கூட பார்க்க முடியல. சத்தியமா இவனை யார் கட்டுவாளோ, அவன் நிலைமையெல்லாம் நினைச்சு பார்த்தா சாமி நினைச்சு கூட பார்க்க முடியல. பேசியே அறுத்துருவான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஏன்னா நான் ஒன்னும் உங்களை கட்டிக்க மாட்டேன். இவர் கட்டிக்கிறேன்னு சொன்னோனே அப்படியே நாங்க லைன்ல வந்து நிக்கிறோம். கோவக்கார கிளியே நீ கொத்தி விட்டு போகாது, அருவாமனைய போல நீ புருவத்தை தீட்டி காட்டாது. செருப்பு இப்பதான் பிய்ய போகுது, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா. என்னங்க என்ன தூங்கலையா? தூக்கமே வரலங்க. ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? வந்து படுக்க வேண்டியதானே? இருக்கட்டும் மகா, சும்மா தான், தூக்கமே இல்லை, அதான் உட்காந்துருக்கேன். ஏன் என்னாச்சு? இல்லை, மாமாவத்தையும் சொன்னாங்கல்ல, குழந்தையெல்லாம் பிறந்தா வீடு கொஞ்சம் பெருசாக வேணும், சொந்த வீடுன்றது வேணும்னு. அதான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏங்க, நம்மளோட சூழ்நிலை என்னன்னு நமக்கு தான் தெரியும். அவங்க பேசுவாங்க ஏதோ நம்ம காசு சம்பாரிச்சு நிறைய சேர்த்து வச்சிருக்க மாதிரி. அவங்களுக்கு என்னங்க புரியும்? அவங்க ஏதாவது சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி சரி சரின்னு கேட்டுக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம். சரியா? இப்போ ஒன்றும் எந்த அவசரமும் இல்லை. நம்ம நிம்மதியாக தானே இருக்கோம். இங்கே ஊருக்கு தூரமாக இருந்தாலும் பச்சை பசேன்னு காட்டுக்கு நடுவில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை மகா, இன்னும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிரும், மழை வேற வரும், கோடை மழை, காற்று, அது இதுன்னு குடிசை தாங்கணுமில்ல. பேசாட்டுக்கு ஒரு மண் வீடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாடகைக்கு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அதெல்லாம் யோசிக்கிறேன். அதுவும் இல்லாமல் பிரசவ நேரத்தில்
வெயிலையும் உன்னால அதிகமா இருக்க ஏங்க இது கூட இல்லாம முடியாதுல்ல. எத்தனையோ பேர் வெளியே இருக்காங்க ரோட்ல. அப்படி இருக்கும்போது நமக்கு இதுவே பெரிய விஷயங்க. இல்லம்மா, நான் தான் எதுவுமே இல்லாம எந்த சந்தோஷமும் இல்லாம சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டேன். என் புள்ளையும் அந்த மாதிரி கஷ்டத்தை பற்றக்கூடாது, அதுக்காக தான் யோசிக்கிறேன். ஏங்க நம்ம சூழ்நிலை அறிஞ்சுதாங்க கடன் வாங்கணும். சும்மா ஆடம்பரத்துக்கு கடனை வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி உங்களுக்கே இப்போ வேலை இல்லை. இப்போ என்னாலையும் அதிகமாக வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு 3 மாதம் ஒரு 5 மாதத்துக்கு. அப்படின்னும் போது நீங்கள் ஒரு ஆள் சம்பாரிச்சு அதை இதுன்னு என்னென்னத்தை பண்ண முடியும்? அவள் வேற இருக்கா, அவள் பெரிய மனுஷிக்கு தான் ஆயிட்டானா அதுக்கு நமக்கு செலவு இருக்குல்ல. அதனால் எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். அது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சரியா? சும்மா அதை இதுன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க, பார்த்துக்கலாம். சரிம்மா, நானும் ஏதோ பார்க்குறேன். ஏங்க அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அம்மா வந்து வாக்கு சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி உனக்கு 2 நாளில் ஒரு விஷயம் நடக்க போகுது, அதனால உன்னோட விட்டு போன சொத்து கிடைக்கும், அதுக்கப்புறம் சொந்த வீடெலாம் கட்டுவா, அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்கல்ல. அதனால அம்மன் கோயிலில் போய் எண்ணெய் ஊற்றி இந்த சாமிக்கு பூஜை கொடு, பொங்க வையினாங்க. அதை வேணால் நம்ம பண்ணிட்டு வந்துடலாமா? அவ்வளோதானே, உன் விருப்பம் என்னவோ அதை செஞ்சுருவோம். என்ன? அப்பாவும் அம்மாவும் கூட இங்கே இருக்காங்க, இருக்கும்போதே எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு செஞ்சுட்டு வந்துடலாம். கண்டிப்பாக போய் செஞ்சுட்டு வந்துடுவோம். ஓகேவா? சரிங்க. எம்மாடி எடுத்துட்டு வாமா, மணி ஆயிடுச்சு, போவோம். பார்க்காத என்ன பார்க்காத, குத்தும் பார்வையால என்ன பார்க்காத. பாய். போகாது தள்ளி போகாது, என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாது. சமையல் ஆகுற வரைக்கும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு வாங்கிட்டா போக மாட்டானுங்க, வலிக்க நின்னுக்கிட்டு. அத்தடி வீட்டுல என்ன கொஞ்ச நேரத்துல இருந்து சங்கூத ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் வரலையான்னு. சீக்கிரம் எடுத்துக்கிட்டு போவோம். ஆனா என்ன பணியாரம் தான் ரொம்ப கனமா இருக்கு. ஒருவேளை கல்லூருடைய வச்சு சேர்த்து செஞ்சிருப்பாரு போல இருக்கு. எடுத்துட்டு போவோம். ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் நீ இத்தனை நாள் வரைக்கும் வித்த காட்டின, இப்ப இங்க வந்துட்டல, இனி பாரு உனக்கு எப்படி எல்லாம் வித்த காட்ட போறேன்னு. ஐயா ஐயா, நான் பாவையா, என்னை ஏமாத்திட்டாங்க ஐயா, இப்படி வந்து கோத்த விட்டுட்டாங்க ஐயா. இவன் யாருன்னே எனக்கு தெரியாதியா. உனக்கு அவனை தெரியாம இருக்கலாம், ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியுதுல்ல. அப்ப உன்னை உள்ள வச்ச லாபம் கட்டுறது தப்பே இல்ல. இனி பாரு, இப்படியே உன்னை கட்டி தொங்க விட்டு ரத்தம் ஓட்ட தலைக்கு போய் அப்படியே தலை என்ன கதிக்கு ஆளாக போறேன்னு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே வயித்துல இருக்க குடல கூத்தாடியெல்லாம் வாய் வழியே வெளியே வந்துரும் போல இருக்கியா. தயவு செஞ்சு ஆபத்தை விட்டுருக்கியா. கத்திக்கிட்டு கடந்த அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா வாய் முடிக்கிட்டு இரு. அடே படுபாவி சண்டால பயலே, எப்படி வந்து கோத்த விட்டுருக்க பாத்தியா? காசு வாங்கி இப்படி கோத்த விட்டுட்டியாடா. வாங்கிட்ட காசு வாங்கின பாவத்துக்கு ஏன் உயிரை விட சொல்றியா? மாடு சாமி, சரியான மாடு சாப்பிடாடியா இருக்கிறாடே. ஐயோ, அப்படி தொங்க விட்டாங்களே. எப்ப அவத்தோட போறீங்கன்னு தெரியல. கட்டினதான் கட்டினாங்க, 2 காலை சேர்த்து கட்டிட்டா கூட பரவாயில்ல. ஒத்த காலை கட்டி ஒத்த காலை தொங்க விட்டுருக்காடுங்க. ஐயோ, காலு வலிக்குது, தாக்க முடியலையே. ஊழ விட்டுக்கிட்டு இருந்த உலக்கைய வாயில சொருவிடுவேன். ஐயோ, என்ன காப்பாத்த ஒரு நாதி இல்லையே. என் புருஷங்காரனு வரமாட்டான், சின்ன மாவன் இருக்கிறான்னு செத்தானான்னு தெரியல. ஐயோ, எப்படியாவது இந்த விஷயம் மட்டும் என் பெரிய மாவனுக்கு தெரிஞ்சதுன்னா, அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னு தெரிஞ்சது உடனே எல்லா வேலை வெட்டி விட்டுவிட்டு வக்கீலோட வந்து நின்றுவான். எனக்கு ஜாமீன் கிடைச்சி என்னை கூட்டிக்கிட்டு போயிடுவான். எனக்கு தெரியும் எப்படியாவது என் பையனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஓடி வந்துடுவான். ஐயோ, கத்தி அழ முடியலையே. கத்தினா உலக்கைய உள்ள விடுவேன்னு சொல்றாங்களே. ஆத்தாடியாத்தா, என்னம்மா ரைஸ் தானே சொன்னேன், என்ன பணியாரத்தை கொடுத்துருக்கான் அந்த பையன்? அதான்ப்பா எனக்குமே புரியல. என்ன இது? பணியாரத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இதுக்கு தான் இத வாங்குறதுக்கு தான் இம்பட்டு நேரமா? இல்லடி, நான் மாத்திரை வாங்கணும்னு மெடிக்கலுக்கு போயிட்டேன், புள்ளையதான் இருந்து வாங்க சொன்னேன். பணியாரத்தை கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ கடவுளே, என்னத்த சொல்றதுனே தெரியல. இந்த பணியாரத்தை திங்கணும்னா எதுக்கு போயிட்டு கடையில வாங்கி இருக்கணும்? வீட்லயே தோசை மாவு கடந்துச்சு, குளிர ஊத்தி இருந்தாலே போது இருக்குமே. எம்பட்டு செலவானுச்சதுக்கு? 3 ரைஸுக்கு 300 ரூபா கொடுத்தேம்மா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, 3 ரைஸ் 300 ரூபா. இது 10 ரூபாய்க்கு கூட தேராது போல இருக்கே. ஏமா பார்சல் எதுவும் மாத்தி வாங்கிட்டு வந்துட்டியா என்ன? அப்படிதான் நினைக்கிறேன். அந்த அண்ணன் பார்சல் எடுத்து வச்சாங்க, இன்னொரு பையன் வேற இருந்தாம்மா, அதான் பார்சல் மாறி இருக்கும் போல இருக்கு. அவனோடது நமக்கு வந்து நம்மளோடது அவனுக்கு போயிடுச்சு போல. அவன் கொடுத்து வச்ச நவராசன் காசை 300 ரூபாய் கட்டிவிட்டு பணியாரத்தை கட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. ஷோ சாமி,
என்னத்த சொல்றது எடுத்து தின்னுங்க போங்க. சரி சரி, இப்ப எதுக்கு நீ கத்திக்கிட்டு கிடக்குறவ? ஏதோ இன்னைக்கு நம்ம தலையில இதுதான் எழுதி இருக்குன்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சாப்பிடுவோம், சாப்பிடு உட்காந்து. இன்னொரு வாயை கொடுத்து பணியாரத்தை வாங்கி தின்னா என்னத்த சொல்றதுன்னு தெரியல போங்க. சரி விடுமா விடு. சரி அந்த பையன் யார் என்னன்னு பாத்தியா? போய் வேணா பார்சல கொடுத்துட்டு காசையாவது வாங்கிட்டு வருவோமா? அம்மா அந்த பையன் வேற யாரும் இல்லம்மா. அன்னைக்கு கூட நான் அந்த தண்ணியில விழுந்துட்டால அந்த பையனை தான் காப்பாத்தினல, அந்த பையன் நம்ம பார்சலை மாத்தி எடுத்துட்டான் போல. அத குறுந்தாடிக்காரனே, நான் கூட யாரோ எவனோ நினைச்சேன். அவனை பார்த்தாலே கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சடிக்க மாதிரி இல்ல இருக்குது. எடுத்துப்பான். ஐயோ பணியாரத்தை வாங்கி இங்க கொடுத்துப்புட்டு ரைஸ கொண்டுகிட்டு போயிட்டானா, நல்லா தின்னு கொழுக்கட்டும். சரி விடுமா, எங்கிட்டாவது பார்த்து காசை வாங்கிடலாம். ஆமா தின்னு ஏப்ப விட்டதுக்கு அப்புறம் ஏன் காசை கொடுப்பான்? ஐயோ சாமி. சரிடி உட்காந்து சாப்பிடு. இன்னைக்கு நம்ம தலையில இதான் எழுதி இருக்குன்னு ஆயிப்போச்சு. வா வா. டெய்லி இந்த தோசை இட்லியுமா திங்கிறமே, இன்னைக்கு தான் சரி கடையில வாங்கி சாப்பிடுவோம்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு இந்த லட்சணமா? விடுமா விடு. எங்கிட்டாவது பார்த்தானா நான் காசை கறந்துடுறேன். அந்த குறுந்தாடிக்காரங்கிட்ட இருந்து 10 ரூபா கூட கறக்க முடியாது. இப்போ நம்ம கிட்ட இருந்து எப்படி தூக்கிட்டு போயிருக்கான் பாரு. ஏன் அவனுக்கு அறிவு கூடவே இல்ல? பணியாரத்துக்கும் சோத்துக்குமா வித்தியாசம் தெரியாது? பாரு, அவனை சொல்லி மட்டும் எந்த தப்பும் இல்லை சரியா? நான் தான் இங்க கூப்பிட்டேன். புள்ள இங்கிட்ட திரும்பும் போது பையன் எடுத்துட்டு போயிருப்பான் போல இருக்கு. விடு விடு பாத்துக்கலாம். சரி எதுக்கு வாயை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆறி போய் காஞ்சி போயிட போகுது. சாப்பிடுங்க. அது இதுன்னு பேசி கடைசியில பார்த்து நாங்க வாங்க வேண்டிய பார்சலை எடுத்துட்டு போயிட்டோம் படுபாவி. ஐயோ பசிக்குதுமா. அம்மா ஏண்டி கத்திக்கிட்டு கிடக்குற? பசிக்குதுமா எனக்கு. என்ன பண்ண சொல்ற? அவனா போயிருக்காங்க வாங்கிட்டு வரதுக்கு. ஏன் இப்ப பறந்துட்டு இருக்க? இவன் பணியாரம் வாங்க போனானோ இல்ல பணியாரத்தை தயாரிக்க போனானே தெரியல. 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. ஏண்டி நம்ம வீடா அது? அங்க அத்தனை பேருக்கு சமைச்சு கொடுக்க வேணாமா? ஹோட்டல்காரங்க எம்பிட்டு பாவம்னு தெரியுமா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இது கேட்பானுங்க. ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டாமா அவங்க? இல்ல மாதிரி அதிகாரம் பண்ணிக்கிட்டு தெரியவ. ஐயோ நீ உன் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. எனக்கு பசிக்குது. பசிக்குதுன்னா பழைய சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். வேற என்ன எடுத்து குடி. அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்தானா என்ன? இல்லங்க இன்னும் வரல. உன் பையன் பணியாரம் வாங்க போனானா இல்ல தயாரிக்க போனானா? ஆமா அப்பனும் பிள்ளையும் ஒரே மாதிரி பேசுவாங்க. எங்க இருங்க கடையில எது கூட்டமாகிது இருக்க போது. அவன் வேணும்னே பண்ணுவான்ப்பா. நம்மள பட்னியா வயிறு காயணும்னு சொல்லிட்டு அவன் வேணும்னே பண்ணுவான். அவன் மட்டும் நல்லா தின்னு முக்கியப்பட்டு வருவான். ஷோ ஃபோன் பண்ணி பாத்தியா என்ன உன் பையனுக்கு? முதல்ல கூப்பிட்டேங்க. கடையில கொஞ்சம் கூட்டமா இருக்குமா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இந்த கடையில கூட்டம் வந்துட்டு வேற கடைக்கு போக வேண்டியதானே அவன். பாரு நினைச்சபடி ஆடாத சரியா? அவன் வருவான். வேணும்னா அந்த பழைய சாப்பாடு இருக்கு, அதை வேணா குடின்னு சொல்லிட்டேன். சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அடுப்படியில நிக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த வலி வேதனை என்னன்னு. அம்மா வீட்டுல அதிகாரம் பண்ற மாதிரி போற வீட்டுல எல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்க முடியாது. 4 பேர் 4 விதமா கேட்பாங்க. அப்பதான் தெரியும் உனக்கு என்னன்னு. போன வண்ணமா இருந்துடுறது. போன அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க இருக்குன்னு. அப்பைக்கப்ப சாவி கொடுத்தா தான் பொம்மையே தலையாட்டும் போல இருக்கு. பாரு உன் பையன் போனே எடுக்க மாட்டேங்கிறான். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்ற நீ? கூட்டமா எதுவும் இருக்குங்க கடை கூட்டமா எடுத்துட்டு போட்டு போன் எடுக்கிறதுக்கு என்ன? எடுத்து ஒரு வார்த்தை இங்க இருக்கேன் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன உன் பையனுக்கு? ஐயோ என்னையவே போட்டுதான் தலையை போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். பணியாரம் சுட்டு தெரியா என் பொண்டாட்டி, பணியாரம் சுட்டு தெரியா, ஆப்பம் சுட்டு தரவா என் புருஷா, ஆப்பம் சுட்டு தரவா. ஏண்டா ஒரு போன் பண்ண எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன? எவ்வளவு நேரம் போன் அடிச்சுட்டு இருக்கேன். இல்லப்பா வண்டியில வந்துட்டு இருந்தேன். நீங்க தான் வண்டியில எல்லாம் போகும்போது போன்ல எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா? அதான்ப்பா. வேக்கானதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இவ்வளவு நேரமா உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு? இல்லப்பா என்னன்னு தெரியல, இன்னைக்கு செம்ம கூட்டம் கடையில, அதான் வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு. பசிக்குது சீக்கிரம் கொடு. நாங்கம்மா இம்பட்டு கனமா இருக்குது. போட்டு குடுமா நீ வேறமா. எத்தனை ரூபா ஆச்சு இதுக்கு? மொத்தமா 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்ப்பா. சரி டேய் என்னம்மா? என்னடா பணியாரத்தை வாங்கிட்டு வர சொன்னா என்னத்துல வாங்கிட்டு வந்திருக்க நீ? என்னம்மா? இரு ஒரு நிமிஷம். ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்க? அத்தி ரைஸா? ரைஸ்னா அந்த பொண்ணு பார்சல் சொல்லிச்சு அதுவா இருக்குமோ? அத்தாடி பார்சலை மாத்திட்டு வந்துட்டோமா? ஐயோ ஏண்டா உன்கிட்ட என்னடா சொன்ன? என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? ஐ ஜாலி. பணியாரத்துக்கு பதிலா ரைஸ். ஜாலி ஜாலி ஜாலி. ஐயோ இல்லப்பா நான் ரைஸ் சொல்லலப்பா, பணியாரம் தான் சொன்னேன். அப்ப எப்படி இதை வாங்கிட்டு வந்திருக்க? நானே காசு இல்ல செலவுக்கு என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு கிடக்குறேன். ஒவ்வொரு ரூபாயும் நான் பார்த்து செலவு பண்ணிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு தண்டை செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லப்பா இன்னொருத்தவங்க வாங்க வேண்டிய பார்சல் நான் மாத்தி எடுத்துட்டு வந்தேன் போலப்பா. ஐயோ ஆண்டவா. ஏண்டி உன் பையனுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? இல்ல பிறக்கும் போதே இல்ல இப்படித்தான் பிறந்தானா? அடுத்தவங்களை தூக்கிட்டு வந்திருக்கானே அவங்க என்ன நினைப்பாங்க?
சரி விடுங்க, ஏதோ வாங்கிட்டு வந்துட்டான், என்ன பண்றது? அவங்க அங்க சண்டை போட்டாங்கன்னா என்ன பண்றது? கடைக்காரவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு போய் அதை வாங்கிட்டு வர சொல்லு. ஏங்க விடுங்க, எல்லாரும் பசியோட இருக்கோம். நாளை பின்ன எங்கிட்டாவது பார்த்தா உங்களுக்கு காசு எதுவும் கொடுத்துடலாம். ஆமாப்பா, காசு எதுவும் கொடுத்துடலாம்ப்பா. காசு என்ன மரத்துலயா காய்க்குது? எடுத்தோடனே பிச்சு கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு நாள் சம்பாதிக்க எப்படி கஷ்டப்படுறோம். என்னத்த சொல்றதுன்னு தெரியல. என்னமோ பண்ணி தொலைங்கப்பா. சரி விடுங்க, வாங்கிட்டு வந்துட்டான், சாப்பிடுவோம். கையை கழுவி விட்டு வாங்க. இந்த சாப்பாடை வாங்குறவங்களுக்கு எவ்வளவு ஆசையோட வாங்கி இருப்பாங்க. கொஞ்சமாவது அறிவு வேணாம். ஒரு வாத்தியாரோட பையன் போய் வெளியே சொல்லிடாதடா, அசிங்கமா இருக்கு எனக்கு. எங்கிட்டு போறீங்க? வாங்க சாப்பிட. என்னதான் இருந்தாலும் நல்லது கெட்டது சொல்லித்தர வாத்தியார் நானு. அடுத்தவங்களோட சாப்பிட்டேன்னா அப்புறம் என்னதான் இருந்தாலும் நல்லது கெட்டது சொல்லித்தர வாத்தியார் நானு. அடுத்தவங்களோட சாப்பிட்டேன்னா அப்புறம் எனக்கும் அதுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். நீங்க அதை சாப்பிடுங்க. அந்த பழைய கஞ்சி இருக்குன்னு அதை எடுத்து வை, நானே குடிக்கிறேன். ஏண்டா பார்த்து வாங்குறது இல்லையாடா? இல்லம்மா, நான் தான் மாத்தி இல்ல, அந்த பொண்ணு தான் மாத்தி எடுத்துட்டு போயிடுச்சுமா. அம்மா பொண்ணாம்மா, பொண்ணை பார்த்தோன்னா அப்படியே பல்ல கட்டிட்டு பல்ல நின்று இருப்பான், அதனால தான். நீ வாய மூடுறியா? எரியுறதுல எண்ணெய் ஊத்திக்கிட்டு இந்த பேர் சண்டை போட்டு சாவாதீங்க. ஏற்கனவே உங்க அப்பா கத்திக்கிட்டு கிடக்குற, இதுல நீங்க 2 பேரும் வேற. ஐயோ பாவம், அந்த பொண்ணுக்காக ஆசைப்பட்டு வாங்கினுச்சு. அதை வேற நான் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேனா. ஷோ டேய் கதிரு, உனக்கு அறிவே இல்லடா.